வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். கஞ்சா விற்ற 2 பேர் கைது. 33% இடஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் வாக்குமூலம் பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் மாலை அணிவித்தார். இனி விரிவான செய்திகள். கஞ்சா விற்ற 2 பேர் கைது. புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிவர்மன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பூமியான்பேட்டை பொது கழிவறை அருகே 2 பேர் சந்தேகிக்கும்படி நின்று கொண்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட முயன்ற போது அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். பள்ளி மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவர்கள் கஞ்சா விற்றது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் நடத்திய சோதனையில் 88 கிராம் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 2 பேரிடமும் விசாரணை நடத்தியதில் பூமியான்பேட்டையை சேர்ந்த வாசு, ஜவஹர் நகரை சேர்ந்த சுனில்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 88 கிராம் கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றினர். 33% இடஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் வாக்குமூலம் பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நாட்டின் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்புக்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் இந்த 2 நாட்களில் ஒரு மசோதா மட்டுமல்ல, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை நாட்டின் பாதி மக்களிடையே தங்களின் மதிப்பை இழந்துவிட்டன. இந்த கட்சிகளின் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் கேள்வி எழுப்பும் போது எந்த கட்சிகள் அரசியல் காரணங்களை முன்வைத்து அதை தாமதப்படுத்துகின்றன? பல ஆண்டுகளாக பெண்களை பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலிருந்து விலக்கி வைக்கும் முயற்சிகள் இப்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் நாயகத்தை பாதுகாப்பது போல் நடிக்கின்றன. ஆனால் உண்மையில் பெண்களின் உரிமைகளை மறுத்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் உணர்வையை பாதிக்கின்றன. பிரதமர் இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து, இது அரசியல் செய்வதற்கான நேரமல்ல, நாட்டின் நலனுக்காக முடிவு வழங்குவது அவர்களின் இயல்பான உரிமை என்றும் இதை எடுக்க வேண்டிய தருணம் என்றும் பெண்களுக்கு பங்கு பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் தடுத்து வந்தன என்றும் அவர் கூறினார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் இது அரசியல் விஷயமாக இல்லாமல் நாட்டிற்கு நன்மை தரும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நாரி சக்தி வந்தனா சட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்த எதிர்க்கட்சிகள் தற்போது அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் தங்களின் உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. பெண்கள் இப்போது அமைதியாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர்கள். நாட்டின் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கின்றது. உள்துறை அமைச்சர் ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியலமைப்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதே இந்த மசோதாக்களின் நோக்கம் என்று கூறினார். இதனால் பிரதிநிதித்துவத்தில் சமநிலை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் செயல்முறையை எதிர்க்கவில்லை, அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்றனர் என்பதே உண்மை. வரலாற்றில் பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக இருந்த கட்சிகள் இப்போது சமத்துவத்தை ஏற்க முடியவில்லை. இதன் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கேற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும். மத அடிப்படையிலான ஒதுக்கீடு கோரிக்கை அரசியல் அமைப்பிற்கு எதிரானது.
பெண்களுக்கு உரிமை வழங்குவதை தடுக்க திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு மசோதாவிற்கு எதிர்ப்பு அல்ல, அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் செயல். பெண்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவது தொகுதி மறுவரையுடன் தொடர்புடையது. அதை தாமதப்படுத்துவது பெண்களின் உரிமைகளை மறுப்பதாகும். பாஜக பெண்கள் அதிகாரம் அளிப்பதில் முழுமையாக உறுதியாக உள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்கவும் தொடர்ந்து போராடுவோம். எதிர்காலத்தில் பெண்கள் தங்கள் வாக்கு சக்தியின் மூலம் இத்தகைய கட்சிகளுக்கு பதிலளிப்பார்கள். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பிரவேச பலி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோபூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூல மந்திரம் ஹோமம் பூர்ணஹதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையில் இருந்து கலச ஊர் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவர மூர்த்திகளும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் சங்க செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்தின் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் புதிய நிர்வாகிகளாக சங்கத்தின் செயலாளராக பாபு, பொருளாளராக டாக்டர் துரைசாமி, துணைத் தலைவராக கலியமூர்த்தி, துணை செயலாளராக மைக்கேல், நிர்வாகிகளாக அரவிந்த் ஆகியோர் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள நிலையில் புதுச்சேரியில் கிரிக்கெட்டை வளர்க்க 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்திட பிசிசியுடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர முயற்சி செய்து வருவதாகவும், இதன் மூலம் புதுச்சேரி மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி முதல் கட்டமாக புதுச்சேரியில் கிரிக்கெட் பிரபலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உலக அளவில் அவர்களது திறமையை கொண்டு சேர்க்கும் ஒரு முன்னெடுப்பாக பிரீமியர் லீக் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உலகம் தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவதோடு புதுச்சேரியில் இருந்து ஆண்டிற்கு ஒரு கிரிக்கெட் வீரரை இந்திய அளவில் விளையாடுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் த பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செய்து வருவதாகவும், அது மட்டுமின்றி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை சங்கம் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர் முத்துரங்க செட்டியார் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேகத்தில் தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் சேவேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். தோல், கண்கள், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய்கள், கோடை காலத்தில் நிலவும் சளி, இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது. வெப்ப பக்கவாதம் என்பது கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி, தலை சுற்றல், பலவீனம், வெப்ப சோர்வு போன்ற அறிகுறிகளாகும். இதனால் உறுப்பு செயலிழப்பு, சுயநினைவு குறைவு, மேலும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். வெப்ப பக்கவாதத்தின் போது ஐஸ் கட்டிகள், தண்ணீர் அல்லது குளிர்ந்த காற்றின் உதவியோடு உடலை வெளியில் இருந்து உடலை குளிர்வித்து சிகிச்சை அளிக்க முடியும். விரைந்து இச்சிகிச்சை அளிப்பதன் மூலம் உயிரிழப்பை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் உணவு விஷம் என்பது மக்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கு காரணம் சூடான, ஈரப்பதமான சூழ்நிலை, பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உணவு மாசுபடுவதற்கு ஏதுவாக அமைகின்றது. இதன் மூலம் வயிற்று அசௌகரியம், வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஆகிய நோய்களும் கோடை காலத்தில் எளிதாக தொற்றிக்கொள்ளக்கூடியவைகள். இவை அனைத்தும் ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், சாலையோர வியாபாரிகள் திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவு ஆகியவற்றை மக்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி சுத்தமான குடிநீரை பருக வேண்டும். நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து கைப்படாமல் கோடை காலத்தில் மக்கள் பருக வேண்டும். பழங்கள், காய்கறிகள் ஆகிய அனைத்தையும் நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கோடை காலத்தில் ஏற்படும் ஒரு வகை வைரஸால் ஏற்படுகின்ற கண் புண் எனப்படுகின்ற கன்ஜன்டிவைஸ் எனப்படும். இதை தவிர்க்க சன்கிளாஸ் பயன்படுத்துதல், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பயனடையலாம். இந்த கோடை காலங்களில் வைரஸ் கிருமியால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ஃப்ளூ போன்ற காய்ச்சல் மற்றும் புண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, தட்டம்மை நோய் போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இவை குழந்தைகள் இரும்பும் பொழுதும் தும்பும் பொழுதும் சுலபமாக அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் ஆகும். இந்நோய்கள் பரவாமல் தடுக்க அடிக்கடி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல், தன் சுத்தம் பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் சேவேல் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவ்வாறு ஏற்பட்டால் தற்போது மக்களை காப்பாற்ற தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார மையத்தினை அணுகி சிகிச்சை பெறலாம் என்று கூறினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் மாலை அணிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு மாதந்தோறும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இம்மாத நிகழ்விற்கு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, முன்னாள் செயலாளர் பொறியாளர் பாலசுப்பிரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், புதுவை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு திருக்குறள் நூல் வழங்கப்பட்டது. பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த
முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்புக்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்து உள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பு தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகின்றது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கேற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென்னிந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும் என்றார். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், அதிமுக மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மேலும் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிரணி பொறுப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா என்கின்ற கட்சியை அதிமுக தோளில் சுமந்து வருகின்றது. இந்த கட்சிகளுக்கு மறைமுகமாக துணை போகிறவர்தான் தவிக தலைவர் விஜய். தலித் கிறிஸ்துவர்களை SC பட்டியலில் சேர்க்க வேண்டுமென்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்று வருகின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ விஜயோ என்றைக்காவது இது பற்றி பேசியிருப்பார்களா? தலித் கிறிஸ்துவர்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் மீண்டும் திமுக ஆட்சி தொடர வேண்டும். ஜோசப் விஜய் எந்த அடையாளமும் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறார். எனவே நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போட்டாலும் சரி, விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட்டாலும் சரி, அது மோடிக்குத்தான் செல்லும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கஞ்சா விற்ற 2 பேர் கைது. 33% இடஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் வாக்குமூலம் பதிலளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் மாலை அணிவித்தார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.